இப்போ இந்த அரசியல் கருத்து கணிப்பு அப்படின்றது வந்துட்டு சில சேனல்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் ரீசெண்டா வந்து சாணக்கியால ஏஐ யூஸ் பண்ணி இந்த கருத்து கணிப்பு போட்டிருந்தாங்க. அதுல வந்துட்டு சீமான் அவர்களை விட விஜய் அவர் வந்துட்டு அதிகமா ஓட் பர்சன்டேஜ் வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த கருத்து கணிப்பு தேவையா? நான் கூட தான் டெய்லி ஏஐல நிறைய பிக்சர்லாம் ஜென்ரேட் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து ரொம்ப கோக்கமாக்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. எனக்கே வந்து என்னடா உன் அறிவு இப்படி இருக்குன்னு தோணும். அதெல்லாம் எடுத்து நான் போஸ்ட் பண்ணிட்டா இருக்கேன். அதே மாதிரி சாணக்கியால ஏஐல நீங்கள் ஏதோ பண்ணி பார்த்தீங்க, விளையாடி பார்த்தீங்கன்னா அது நீங்களே வந்து உங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்கிட்ட போட்டு கடி கேட்க பெக்கன்னு சிரிச்சுட்டு போயிருக்கலாம். அதை ஒரு கருத்து கணிப்பை நீங்கள் வந்து போட்டுட்டு புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ப தகுந்ததோட அதிகமாக வந்து பர்சன்டேஜ் தரீங்க அப்படின்னா, ஒரு ஆங்கராக இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டே வந்து அவருக்கு வந்து ஒரு ரைட் விங் ஆள் எல்லாமே தெரியும். பட் அவரோட ஜாப் அவர் வந்து ரொம்ப சிறப்பாக செய்வார். கேள்விகள்லாம் செம்மையாக இருக்கும். எல்லாருமே கிடுக்குப்பிடி போட்டு கார்னரில் போடுவார். பட் என்னைக்கு வந்து சாணக்கியா டிவின்னு ஒன்று ஆரம்பிச்சாரோ கண்டென்ட்டுக்காக ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து வியூஸ் மேபி அவர் சேனலில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பாருங்கள். நீங்கள் ஒரு வீடியோவில் இப்போ ஒரு தமிழில் ஒரு மூஞ்ச போடுவீங்க, சாணக்கியா அந்த பேர் வருது, அந்த கருத்து கணிப்பு எல்லாருமே போய் பார்ப்பாங்கல்ல, அட்லீஸ்ட் திட்டுறதுக்காக போய் பார்ப்பாங்கல்ல, அந்த வகையில் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு வகையில் தங்களுக்குன்னு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லாததுனால டிவிகே தரப்புல இருந்து இது வந்து பெய்டாக கூட இருக்கிறதுக்கு, ஏன்னா கருத்து கணிப்புமா